இது ஹனுமான் நினைக்கிறார். இந்த சீதை பிரிந்தாரேங்கிறது உள்ளம் கொதிக்கிறது தாங்கல. அதனால ராமனையே குற்றம் சொல்ற அளவுக்கு போயிட்டார். என்னமோ 14,000 பேராம் சண்டை போட்டாராம், சக்கரவர்த்தி திருமகனா, ஊரெல்லாம் கொண்டாடுறது. ஒரு தாயாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஊரையே துறந்தாராம், நாடு வேண்டாம்னு இருந்தாராம், காட்டு கேகினாராம். இதெல்லாம் ஒரு தாய்க்கு பண்ண தெரிஞ்சது. தன் தாரமான சீதை ஆசைப்பட்டிருக்கா, உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு அதை காப்பாத்துறதுக்கு இவருக்கு தெரியலையே. என்னதான் இருந்தாலும் புருஷர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், பெண்களாட்டம் கருணை உள்ளம் கொண்டவர்களா இருக்க மாட்டா. ராமன் கிளம்பச்சேவே சீதைய நாட்டில் விட்டு போக வேணும் நினைச்சாராம். ஆனா சீதை பிடிவாதம் பிடித்து கூடத்தான் வருவேன்னு கிளம்பி வந்துட்டா. அதுல இருந்தே மனசுக்குள்ள அவருக்கு நினைவு இருந்துட்டே இருக்கு. ஒரு பெண்மணி நம்ம பத்னி நம்ம சொன்னதை கேட்காம தான் சொன்னதை சாதிச்சுன்னு வந்திருக்கால, திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு தரமாவது இவளை எங்கேயானு தொலைச்சிடணும் இப்படின்னு இவர் மனசுல நினைச்சுட்டே இருந்திருக்கார் போல் இருக்கு. அப்ப நினைச்சதை கடைசியில இப்ப நிறைவேற்றிட்டார் பத்தியா என்று சர்வலோக மகேஸ்வரனான ராமனை பார்த்து நேர தாசரான ஆஞ்சநேயர் தப்பா நினைக்கணும்னால் இது தப்புன்னா ஞானத்தால ஏற்பட்ட தப்பல்ல, பிரேமம் கண்ண மறக்க ஏற்பட்ட தவறு. இப்படி தாயும் தந்தையும் சேர்ந்து இருக்கிறச்சே பிரிச்சுட்டானேன்னு கோபம், தாயும் தந்தையும் சேர்த்து இருக்கிறச்சே காப்பாற்ற வேண்டிய கடமை படைத்த ராமன் போய் கைவிட்டிருக்காரே, தூங்கிட்டாரா? இத்தனை ஜகத்தை முழுக்க ரட்சிக்கிறதுக்கு தெரியும், ஒரு பெண்ணை ரட்சிக்கிறதுக்கு அவ்வளவு தெரியாதா? என்ன ஆழ்வார் ஒரு பட்சியை தூது விட்டு இருக்கார். எந்த ஞானி தூது விடுவான்? அப்ப சொல்றார், நீ போய் வண்டே பெருமாள்கிட்ட போய் பாரு, நான் சொன்னேன்னு ஒரு செய்தி சொல்லு. வண்டு, குருகு, புறா, கிளி எல்லாம் சேர்ந்து தூது போறது. அது ஆழ்வார் இடத்துல என்ன கேட்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நம்மாழ்வார்னு ஒரு பெண்மணி இன்னும் காப்பாற்றப்படாமல் தவித்து கொண்டிருக்கிறாளாமே, உன் புத்தியில் படவில்லையான்னு கேளு. இந்த ஒரே கேள்வி கேளு. என்ன நான் உயிரோடு இருக்கணும்னு நீர் நினைக்கிறீரா? வைகுந்தத்தை தேடின்னு போனோம், திருவன்வண்டூர் போனோம், ராமன் இருப்பார், அவர்கிட்ட என்ன நம்மாழ்வார் உன்னால காப்பாற்றப்படாம இருக்கிறார், ராமன்கிற பேர் உனக்கு தகுமான்னு கேட்க சொன்னா, குருகையும் புறாவையும் யாரான்னு விட்டு வைப்பாளா? பக்கத்துல இருக்கிறோம் விட்டுட மாட்டாளோன்னால் நான் சொன்னேன்னு போய் கேளு. பதறி அடித்து கொண்டு உடனே அந்த பெருமாள் வராரா இல்லையா பாரு. அவன் என்ன ஒருத்தரை விட்டுருக்கார், ஒருத்தரை விட்டு விட்டு சகல ஜகத்துக்கும் ரக்ஷகன் அவர் பேர் வாங்க முடியுமா? யாருக்கும் எதை இழந்தாலும் மீட்டுடுவா, பேர் படுத்துனா மீட்க முடியாது. ராமனுக்கு என்ன பேர்? சர்வரக்ஷகன், அனைவரையும் ரட்சிக்க கூடியவர். சீத்தை ஒருத்திய விட்டு விட்டு அனைவரையும் ரட்சிப்பவர்னு அவருக்கு பேரு. சீத்தையும் சேர்த்து ரட்சிக்காதான் ரக்ஷகன்னு பேர். அதே விஷயம்தான் இங்க சீத்தை. அதே போலத்தான் நம்மாழ்வாரு சொல்லி அனுப்பிச்சார், என்னையும் உழல் என்மின்களே. அது எப்படி ராமன் ஒரு சீத்தை விட்டார்? அது கிளம்புற சமயத்திலேருந்து மனசுல இவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கார். இவளை எப்படியாவது கைவிடணும் கைவிடணும்ட்டு, அதுதான் விட்டு விட்டார் போரும்.